என்ன சின்ன முதலாளி? நான் வந்து மெட்ராஸ்க்கு போகணும். மெட்ராஸ் இருக்கு. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. போகணும்னா போகணும், அவ்வளவுதான். சரி, நான் உடனே காருக்கு ஏற்பாடு பண்ணேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நானே தனியா தைரியமா போயிடுவேன். எப்படி போறதுன்னு வழி மாத்திரம் சொல்லி கொடுங்க. இங்க இருந்து பெங்களூர் பஸ்ல போய் அங்க இருந்து மெட்ராஸ்க்கு ரயில்ல போகணும். ஆஹா, சரி. அப்படின்னா பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் ட்ரெயின்ல வந்து படுத்துக்கிட்டு போற மாதிரி வசதியா. சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வாங்க. ஆமா. என்னயா மேனேஜர், ஏன் என்ன சும்மா கூப்பிடுற? உனக்கு வேற வேலையே இல்லையா? கல்யாணம் திடீர்னு மெட்ராஸ் போகணும்னு சொல்றான். ஏன் என்னன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு சந்தேகமா இருக்கு. போனா போய் தொலையட்டுமே, நம்ம வேலைக்கு ரொம்ப சௌரியமா போச்சே. கல்யாணம் மெட்ராஸுக்கு போறதுல ஏதோ விஷயம் இருக்கிறதா எனக்கு படுது. ஒருவேளை அவங்க அப்பா சாகரப்போ சொந்தக்காரவங்க யார் அட்ரஸ் யாரும் கொடுத்துருப்பாரோ? எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது. அப்படி யாரையாவது சொந்த பந்தம் கூட்டிட்டு வந்தான்னா நம்ம திட்டமெல்லாம் பாழா போகும். அதனால சாமி பிள்ளை நம்ம பையனுக்கு நல்லா சோப்பு போட்டு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்காது. சரிதான், அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் சூப்பு போட்டேன். இவனுக்கு நான் சோப்பு போடணும், அவ்வளவுதானே?